வெல்கம் பேக் அவர் மோசமான கேமிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன கேமிங் பார்க்க போகிறோம்னா கிரானி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சீவர் எஸ்கேப் பண்ண போகிறேன். ஸோ அந்த கேம் பிளே வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் போட்டு காமிக்க போகிறேன். வெல்கம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் அந்த பில் பட்டன் நீங்கள் வந்து அமைச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு போட வேண்டிய எல்லா ஃபோட்டோஸும் வீடியோஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்கிறேன். கிரானியில் வந்து இப்போ நம்ம சீவரை எஸ்கேப் பண்ண போகிறோம். ஸோ வந்து லோடிங் ஆகிட்டு ஒரு செகண்ட் வெயிட் பண்ண சொல்லுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். எந்திரிடா சீக்கிரம் எந்திரிடா டே. இப்போ நான் எந்திரிக்க போகிறான் போல பையன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து வெப்பன் கீயை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். வெப்பன் கீயை கண்டுபிடிச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்பனை எடுத்தோம்னா இந்த கேம் வந்து நம்ம கையில் மாறிடும். ஸோ அதுக்கான ஃபஸ்ட்டு வேலை நம்ம வெப்பன் கீயை தான் கண்டுபிடிக்கணும். அதை வந்து தேடி கண்டுபிடிக்க கிளம்புறப்ப இப்போ ஓப்பன் பண்ணி போகலாமா, வருவாரா நான் தெரியல. கரெக்டாக ஐயோ கரெக்டாக வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் கிரானி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போயிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீட்டில் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் தான் கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டெப் ஆகி எப்படின்னா அதுக்கு ஸ்டெப் ஆகி போகணும். இப்போ அண்டர் கிரவுண்ட் வழியாக நம்ம போய் எஸ்கேப் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓரா இந்த கண்ட்ரோல் சரியாக அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கேம் பிளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படியோ அண்டர் கிரவுண்டுக்கு போயிட்டேன். ஃபஸ்ட்டு வரையாக வந்து வெப்பன் கீ கண்டுபிடிக்கணும். நமக்கு வந்து ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்கு. இப்போதைக்கு நமக்கு ஸ்பெஷல் கீ எந்த அவ்வளோவா தேவையில்லை. ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து சீவேஜ் எஸ்கேப் போகணுன்னா 3 விதமான பொருட்கள் தேவை. அந்த 3 விதமான பொருட்களை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த கேம் நம்ம கையில் வந்தால் மட்டும்தான் நம்ம அந்த 3 விதமான பொருட்களை ஈஸியாக தேடி கண்டுபிடிக்க முடியும். ஸோ எங்கன்னு வருவா, எப்படி அடிப்பா, எந்த விதத்தில் அடிப்பான்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ளே அளவுக்கு அளவும் இதுக்குள்ளே இல்லை. இப்போ நம்ம இந்தக்குள்ளே போய் பார்ப்போம். வெஞ்சி வீல் கிடச்சிருக்கு. இது வந்து கெனாலில் போட்டு யூஸ் பண்ண கன்ஃபார்மாக ஹெல்ப் ஆகும் நமக்கு. இதுக்குள்ளே ஒரு டெடி பியரும் நமக்கு இருக்குது. இந்த டெடி பியர் வச்சுருந்தாலும் கிரானி நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருவா. இப்போ வந்து கிரானி எங்கேயாவது போய் ஒழிஞ்சுக்கிட்டா கூட நம்ம இதை யூஸ் பண்ணி கிரானியை நம்ம வர வைக்கலாம். அந்த டைம் நமக்கு யூஸ் ஆகும். பட் இப்போதைக்கு நமக்கு இதெல்லாம் யூஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரெஞ்சை வச்சு இங்கே வர வச்சுட்டு நம்ம அந்த வழியாக போயிட்டு நம்ம வந்து அந்த கெனாலை வந்து ஓப்பன் பண்ணலாம். கெனாலுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. என்ன வேலை இருக்கலாம், நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது இருக்குன்னா அதை நம்ம பயன்படுத்தி இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆக தான் பார்க்கணும். கெனாலுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக போகணும். ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இந்த கெனாலை ஓப்பன் பண்ண மிஷின் நல்லாயிருக்கும். இதுக்குள்ளே ஒரு கன்னுக்கு செட் பண்ணுறது இது இருக்குது போல் எக்யூப்மெண்ட்டு. ஸோ இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாட்டு வச்சுக்கலாம். கேமரா சுற்ற ஆரம்பிப்போமா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன்று நேரம் சுற்றுது, ஒன்றுமே வர மாட்டேங்குது. என்னடா இது இன்ஜின் பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவ்வளோ யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னா கார் எஸ்கேப் பண்ணுறவங்க இன்ஜின் பாட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேவேஜ் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த பாட்டு நமக்கு அவ்வளோ யூஸாக இருக்காது. இதை வந்து நம்ம வேறு விதத்தில் வந்து யூஸ் பண்ணி பார்ப்போம். கிரானியை கொள்ளுற முயற்சியில் தான் பண்ண இறங்க போகிறோம். அந்த ஒரு மொழிக்கிட்ட நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் அண்டர் கிரவுண்டு போகிறேன். அண்டர் கிரவுண்டில் இந்த ட்ரிக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பட் இந்த ட்ரிக்கை வச்சு தான் நம்ம எஸ்கேப் ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்னா நம்ம நார்மலாக சுட்ட முடியாது. ஃபஸ்ட்டு அவரை கொண்டுட்டு ஃப்ரீயாக வந்து நம்ம வந்து சுட்டலாம். ஃபஸ்ட் இதை போட்டுட்டு நான் அந்த கார் பின்னால் ஒழிஞ்சிக்கிறேன். எப்போ வேண்டால் வரலாம். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மகேசாலா பண்ணிடலாம். அவள் எப்போ வரா எப்படி வரான்னு தெரியாது. வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவா போல். வந்துட்டா பாருங்க போயிட்டே காரி. இப்போ மிஷினை ஆன் பண்ண வேண்டியதுதான், போர் மிஷினை. சாவுடி அதான் போர் மிஷினை ஆன் பண்ணியாச்சு. அவர் துடிச்சு சாப்பிட்றாங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு நான் வெப்பன் கீயை கண்டுபிடிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் என்ன வெப்பன் கீ கன்ஃபார்மாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு இதுக்காக நான் செக் பண்ணிட்டுருக்கேன். ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த பக்கம் போய் பார்ப்பேன். கன்ஃபார்மாக வெப்பன் கீ இருக்க வாய்ப்பு இருக்குங்கட்டுக்குள்ள. என்ன இலவுற ஆகிடும், ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வெஞ்சு தான் கிடச்சிருக்கு. இதை ஆன் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து அண்டர் கிரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் ஆன் பண்ணுறேன்.
ரெஞ்சை தூக்கி நம்ம கீழே போட்டு போப்போம் நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸில். ஏன்னா இது நமக்கு அந்த அளவுக்கு யூஸ் ஆகாது. பட் ஃப்யூச்சரில் நம்ம எந்த எஸ்கேப் பண்ண முடியாதுன்றப்ப நம்ம கால் எஸ்கேப் பண்ணலாம்ல, அதுக்கு யூஸ் ஆகும். புக்கு இருக்குது, நம்ம அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப் பண்ண புக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏன்னா அதை போட்டால் மட்டும்தான் நம்மளால அண்டர் கிரவுண்டுக்கு போக முடியும், சீவர் எஸ்கேப்பே பண்ண முடியும். ஸோ புக்கை வச்சு அந்த டவுண்டு குழந்தை கிளவியை மட்டும் எழுப்பி விட்டுடலாம். இது ஒரு பைத்தியக்கார கிளவி, இதுதான் மெயின் பேயை. இதை நம்ம நார்மல் சாம்பி கிராணியை கூட கொண்டுடலாம். இந்த பைத்தியக்கார கிராணியை வந்து கொல்ல முடியாது, ஸ்பைடர் கிராணியை. வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அடியில் போய் ஒளிஞ்சிக்கலாம், வெயிட் பண்ணுவோம். எப்போ வேணா வரலாம். கரெக்டாக வரா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மோசமான வேலை. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டா போல், பார்ப்போம் போயிட்டாலாம். ஐயோ சவுண்டு போட்டேன். நம்ம அந்த பக்கம் போயிட்டு அவர் ட்ரெஸ்ஸை திருப்பிடலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவோம், நம்ம வேலையை பார்க்க போட்டா எப்போ அடிப்பானே யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம அதுக்குள்ளே இந்த இடியை எடுத்துக்கலாம். வருவாளா என்னன்னு தெரியலையே. ஷார்ட் கன் பாட்டை வேறு எடுத்தாச்சு கரெக்டாக. இதை வந்து செட் பண்ணாதான் நமக்கு வந்து கன்று கிடைக்கும். அந்த கன்னை வச்சு ஒரு மருகாய செலவு பண்ணலாம். இப்போ வந்து திசை திருப்போம் அவளை. அவள் இந்த பக்கம் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பக்கம் போயிட்டு கன்னை செட் பண்ணிடலாம். இன்னும் 2 பாட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு தான் கிடச்சிருக்கு, ஒன்றுத்துக்கும் இது இல்லை. இவன் தற்கொலை வரமாட்டாளே, வந்துட்டா கரெக்டாக வரா, சொல்ல முடியாது கரெக்டாக வரா தற்கொலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடியில் போயிட்டு கன்னை செட் பண்ணிடலாம். கன்னு செட் பண்ணிட்டு இதுக்குள்ளே ஏதாவது இருக்கா காருக்குள்ளே? ஒரு இடமும் இல்லை. கடவுளே. இப்போ வந்து செட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ட்ராப்பில் உருவ வச்சுட்டு போயிடலாம். ஏன்னா அப்புறம் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாக வந்து சுத்த முடியும் இந்த வீட்டில். இந்த வீடு அவள் வீடுன்னு சொல்கிறதோட நம்ம வீடுன்னு சொல்லலாம். 2 அளவுக்கு நம்ம கேம் ப்ளே பண்ணணும். இன்னும் பட்டனே அழுத்த முடியாது, ட்ராப் பட்டன் அழுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். என்ன விஷயம் தெரியல. மறுபடியும் அமைக்கி பார்ப்போம். வந்துருவாடான்னு தெரியல. இது ஃப்ரெண்ட்ஸ் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கால்குள்ள நான் வந்து ஒழிச்சிக்கிறேன். கரெக்டாக வர மட்டும் மூடிட்டு இப்போ எஸ்கேப் ஆக வேணாம், வழியை பார்க்கணும். என்ன அவளை காணும், அவளை போயிட்டேக்காரியா. வாடி மேடம், வாங்க மேடம். வந்துட்டா போல, ரெட்டாக வரா பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவள் மகையை செலவு பண்ணுற டைம் வந்துச்சு. மூடிட்டு ஓடிடலாம் நம்ம. அவள் நின்று வெயிட் பண்ணிட்டு பாருங்க, கோயவரியோடு பார்த்துட்டுருக்கா. நம்ம டைமில் நம்ம மிஸ் ஆகிட்டோம். இப்போ வந்து மேலே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுதான். கிச்சனு எல்லா இடத்துலையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு வேலையை கட்ட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு பாத்ரூம் எல்லா இடத்துலையும் போய் பார்க்கணும். என்னடா இது, எங்கடா இருக்கேன்? ஸ்பைடர் கீ கிடச்சிருச்சு போல, எடுக்க முடியல. பட் ஸ்பைடர் கீயை நான் இங்கே எடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம அண்டர் கிரவுண்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஏதாவது நமக்கு தேவையான கன்ஃபார்மாக அண்டர் கிரவுண்டில் தான் வந்து அந்த வெப்பன் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே அளவு இதுதான் இருக்குது. அதை வச்சு நமக்கு ஒன்றுத்துக்கும் பண்ண முடியாது, காலில் தான் சொல்ல முடியும். சரி வாங்க, இதுக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த வெப்பன் கீ இருக்க வாய்ப்பு இருக்குது, 100% நினைக்கிறேன். எனக்கு கொய்யால என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஏமாட்டிக்கினே இருக்கானுங்க எல்லாருமே. இந்த கேம் பயங்கரமாக நம்மளை ஏமாற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினச்சேன், பட் இதுக்குள்ளே இல்லை. ஏன்னா எப்போ நான் விளையாண்டோன்னா இதுக்குள்ளே தான் நான் அதை பார்த்துருக்கேன். பட் இதுக்குள்ளே இன்னைக்கு இல்லை, என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ ஷார்ட் கன்னோட இன்னொரு பார்ட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை எடுத்து நம்ம ஷார்ட் கன்னில் செட் பண்ணிவிட்டு ஓடிடலாமா? இது இப்போண்டா வருவாளா என்னன்னு தெரியல. மேலே ஓடிட்டா ஒரு ட்ரெஸ்ஸை திருப்பிட்டு தான் நம்ம செட் பண்ணலான்னு பார்க்குறேன். பின்னாலே வரா ஃப்ரெண்ட்ஸ். அவள் இங்கே எப்போ வந்தான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடுறா சத்தியமாக எனக்கே ஒரு மாதிரி அல்லாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் கன் பார்ட் கிடச்சிச்சு. ஸோ இதை வந்து செட் பண்ணிட்டோன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். இன்னும் ஒரு பாட்டு கண்டுபிடிக்கணும், இல்லாட்டினா நான் வந்து வெப்பன் கீயை கண்டுபிடிக்கணும். 2த்துல ஏதாவது ஒன்றா செய்யணும்.
ஏன்னா வெப்பன் கீ கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம அன்லிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் புல்லட்ஸை. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கிடச்சா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் ஷார்ட் கன்னில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கிரானிஸ் மாட்டேன் அது உங்களுக்கு தெரியும் எனக்கு. ஸோ சொல்ல வேண்டியது நமக்கு நம்மளானே நான் சொல்லுவேன். மறுபடியும் அவரை வர வச்சுட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாட்டமாக நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே. வராரா இல்லையா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வருவாரா என்னன்னு நமக்கு தெரியல. அவன் வந்துட்டானா அவன் மகையா சாலா வந்துட்டா மென்டல் தகுதி. அவள்தான் கடவுள் சட்டை நான் அமுக்க முடியல. அமுக்கிட்டான் போல எல்லாம் செத்துருவாங்க. நம்ம அதுக்குள்ளே நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றிட்டு நமக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு வெப்பன்ஸ் ஏதாவது நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். எனக்கு தெரிஞ்சு பாத்ரூம்குள்ளே போனால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வெப்பன் கீ கிடைக்கிறதுக்கு வந்து 100% வாய்ப்பு இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை வந்து செக் பண்ணி பார்ப்போம். கிச்சனில் வந்து ஏதாவது இருக்கான்னு. கிச்சனில் வெப்பன் கீ இருக்காது, தேவையான பொருட்கள் இருக்கும். பேட்ரி மட்டும்தான் இருக்குது. நம்ம பண்ண போகிறது இந்த அட்டாக் தானே, எஸ்கேப் தானே. இதை நான் என்ன பண்ணுறது, பேசாமல் நம்ம செட் பண்ணிடலாமா கடவுளே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடவுளே செட் பண்ணிடலாம். ஒரு கோசா பழம் வந்தது போல். நாங்கள் பாத்ரூம் போய் பார்ப்போம் பாத்ரூமில் ஏதாவது இருக்கான்னு. வெப்பன் கீ சார், கார் கீயா? நான் வெப்பன் கீ நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா கார் கீ தான் நமக்கு கிடச்சிருக்கு. காருக்குள்ளே கூட வெப்பன் கீ இருக்கா, வாய்ப்பு இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. நம்ம வந்து எடுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போகாமல் நம்ம சுற்றிட்டு போவோம். ஏன்னா எங்கே வேணால் கிராணி இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாமா என்னன்னு தெரியல. அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லை இப்போ இங்கெல்லாம் இருந்தாலும் அதுதான் நம்ம வச்சு செஞ்சுடுவோம். அதுதான் வாங்க காருக்கு போயிட்டு காருக்குள்ளே ஏதாவது கீ இருக்கா பார்ப்போம். இப்போ காரை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். காரில் வந்து வெப்பன் கீ இருந்துச்சுன்னா செமையாக இருக்கும். அந்த கேம் நம்ம கையில் வந்துடும். ஒரு நேரமாக அந்த கேம் வந்து அவள் கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு அவள் டிசத்துட்டு போயிடலாம் இந்த பக்கமாக வர வச்சுட்டு. ஏன்னா அந்த டைமில் கரெக்டாக நம்ம உள்ளே இருந்தோன்னா சிக்கமாயிடும். ஸோ இந்த டைமும் வந்து எங்கே வர வச்சு நம்ம அங்கே போகிறதுனா வந்து புத்தி சரித்தணும். ஸோ அந்த ஒரு ரீசனாக தான் நான் வந்து இங்கே வர வச்சுட்டு அங்கே போகிறேன். ஸோ அங்கே அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரை ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தாலும் நல்ல எக்யூப்மெண்ட்ஸை இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். என்ன இருக்குது, வெப்பன் கீ. என்னோட பிளான் படி பண்ணிங்கன்னா வெப்பன் கீ நமக்கு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த கேம் நம்ம கையில் தான் நினைக்கிறேன். நம்ம கையில் வந்துச்சு தான் நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்மளை அவ்வளோதான் எதுவும் பண்ண முடியாது. மற்றி மகையா சாலா பண்ண போகிறோம். நம்ம கிளவிய இங்கே வராரான்னு பார்ப்போம். வந்ததுக்கப்புறம் நம்ம வெப்பனை எடுத்து அவளை வச்சு செய்யலாம். கரெக்டாக வந்துட்டா எப்போ வந்துட்டா வெயிட் பண்ணு. ஏன்னா நான் அப்படி போனோன்னா அவள் வந்து விசாலாக இருக்கா. அந்த டைமில் நம்ம போனோன்னா வந்து அடிச்சிடுவா. பின்னால் போயிட்டா லூஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டு நம்மளோட கீ செட் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்பனை எடுக்க வேண்டியது தான். என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்பன் நம்ம கையில் இருந்தால் தான் நமக்கு ஒரு தைரியமே வருமே இந்த கேமில். இது இல்லாட்டினா அதுதான் சும்மாவே நம்மக்கிட்ட சாவா. இது வேற கிடச்சிச்சா இந்த மாதிரி அவனை வச்சு செய்ய வேண்டியது தான். இருந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவனோட ஹெட்செட்டை வச்சு சாவடிக்கிறேன். வாடி கைப்படாத சரி பத்துருச்சு. நிப்புல்ஸை பத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். காய் இது என்ன சொல்லுவாங்க டாட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு நம்மளுக்கு பவர்ஃபுல்லான இன்னொரு வெப்பனை எடுக்கணும். இந்த வெப்பன் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம ஒரு தொடக்கூட வேணாம், அவளே சாவா. அவரே சூசைட் பண்ணி செத்துருவா போயிட்டே இருக்காது. ஃபஸ்ட்டு காக்கா கிட்ட இருக்குது. நமக்கு தேவையான ஒரு பொருள் வந்து காக்கா கிட்ட இருக்குது. அது என்னன்னா ரஸ்ட் அடிக்கி அது ஒன்று தேவை, ஒரு கத்திரிக்கோள் தேவை, அப்போ ஒரு கட்டை தேவை. அந்த 3 பொருள் கிடச்சிச்சுன்னா நம்ம ஈஸியாக செய்யலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நமக்கு தேவையான வெப்பன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கிளவியை மகையா சாலா பண்ணுறோம். இங்கே இதுவும் இருக்குது, மீட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளவியை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா இந்த வெப்பன் தான் நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். நான் கிராஸ்போ கூட இந்த கேமில் யூஸ் பண்ண மாட்டேன். பட் இந்த வெப்பன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வெப்பன்.
அவரே வந்து சாவா. எப்போவுமே நான் இந்த இடத்துல தான் வெப்பனை போடுவேன். கரெக்டாக போட்டு வெயிட் பண்ணுவேன். அவரே வந்து செத்து போயிடுவா. சவுண்டு போட்டோன்னா அவரே வந்து செத்துடுவா. கரெக்டாக போட்டோன்னா அந்த பாக்ஸ் வேறு நமக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. கரெக்டாக போட்டால் போடும் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டா ஒரு மாதத்துலேயே ஆண்டவா. எஸ் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ், எஸ் ஆகிட்டாலே. போடி 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 போக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இடத்துல நிற்கிறா. போயிட்டா. கரெக்டாக போட்டேன். அவள் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஸ்போ ஓடி போய் எடுத்துட்டு நமக்கு 2 வேலை இருக்குது. அந்த இதில் ஏதாவது நமக்கு தேவையானது இருக்கான்னு தெரியல. ஸ்க்ரூ ட்ரைவரில் அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்பனை எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வெப்பன் எந்த டைமில் யூஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. இது நம்மளோட ஒன் ஆஃப் த யூஸ்ஃபுல் திங் தான். பட் நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் தான், இந்த கிராஸ்போவோட. ஸோ நமக்கு வந்து வெப்பன் தேவைப்படும்ல, நம்ம மூவ் ஆகிற டைமில் வெப்பன் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால நான் வெப்பன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போயிட்டு இருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இப்போ நிமிஷமாக மேலே போய் பார்ப்போம் அவன் இருக்கா இல்லையான்னு. ரிமோட் இருக்குது, அது வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே என்ன இருக்கும் தெரியாது. ஏன்னா அந்த இதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேவையான அந்த கட்டை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பைத்தியக்காரி எங்கே வர வச்சுட்டு நம்ம அங்கே ட்ராப் போட்டாலும் கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன். வருவாரான்னு தெரியலையே. நீங்கள் ட்ராப் போட்டுடலாம். வந்துட்டா என் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பட்டன் அழுத்தணும்னா கன்ஃபார்மாக வந்து அதுக்குள்ளே நமக்கு தேவையான அந்த கட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் 2 பொருள் தேவை ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டை. இந்த கன்ஃபார்மாக இதுக்குள்ளே வந்து கட்டை இருந்துச்சுன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன எலவுட் ஆகிடுது கட்டை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த கிராஸ்போவை எடுக்க போகிறேன். இப்போ அவங்க ஃபுட்பால் மாதிரி மண்டை போடு ஃப்ரெண்ட்ஸ். மண்டையை வச்சு ஃபுட்பால் இன்னும் சிரிப்பாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவரை எடுக்கிறது நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை. எடுத்துடலாம். ஏன்னா ஐயோ குறி தவறி போச்சு, எடுக்கவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். வாட்டமே வர மாட்டேங்குது விளையாடு. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா குறி வச்சு அடிச்சிட்டேன். ஏன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது கீ கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. எனக்கு தேவையான ஒரு பொருள் கிடச்சா சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு அந்த சிசர் தான் தேவை. என்ன கீ இருக்கும் தெரியல. ஏதாவது லாக்கர் கீ ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து அதுக்குள்ளே கூட ஏதாவது நமக்கு கட்டை, ஏதாவது சிசர் ஏதாவது இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், லாக்கர் கீ தான் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான். லாக்கர் கீ தான் இதுக்குள்ளே இருக்குது. பேட்லாக் கீழே இருந்துச்சுன்னா கடுப்பாக டென்ஷன் ஆகிடுவேன் சத்தியமாக. நான் இருங்க அவன் வரட்டும். அவளை சாவடிச்சுட்டு மறுபடியும் நம்ம போய் எடுத்துடலாம். லாக்கருக்குள்ள என்ன இருக்கும்னு தெரியல. கார் பார்ட்ஸ் இருந்துச்சுன்னா செம்ம டென்ஷன் ஆகிடும். நான் செத்துட்டான் போட்டிகிட்ட சிரிக்கி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாக்கருக்குள்ள கத்திரிக்காய் இருக்குது. பெஸ்ட்டு இது வந்தான். இன்னும் ஒரு பொருள் தேவை. ஃபஸ்ட்டு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நம்ம எடுத்துட்டோம். இன்னும் 2 பொருள் தேவை. ஒரு பொருள் வந்து காக்காங்கிட்ட இருக்குது, அந்த ரஸ்டட் கீ. ஃபஸ்ட்டு அந்த காக்கம் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். சாரி, அந்த ஸ்பைடர் ஓப்பன் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த காக்கா ஃபுட்டு எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே வேணால் இருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடருக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸ்பைடர் ரூமில் இந்த ஓப்பன் பண்ண இதுக்குள்ளே அந்த ஏதாவது இருக்கா, இந்த ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஓப்பன் ஆச்சு. ஸோ இதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஸ்பைடர்ஸ் ஃபுட்டு இருக்குல்ல மீல், அதை எடுத்து ஃபைட்டருக்கு ஃபீட் பண்ணி அந்த டைமில் வந்து மெஸ் சாப்பிட்றாங்க. போஸ்ட் சாப்பிட்றதுக்கு போலங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட்டு உடச்சிருக்கலாம் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதுக்குள்ளே கூட அந்த இது இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். கட்டை இருக்குமான்னு விட்டுட்டா. அவ்வளோ சின்ன பார்த்துக்கலாம். அவ்வளோ கட்டையை வச்சுருப்பானுங்களா? இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. வாங்க போய் சொருவம் எடுத்து சச்சக்
கரெக்டாக எனக்கு என்னடா மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நமக்கு மாஸ்டர் கீ அவ்வளோ தேவை இல்லை. கத்திரிக்காய் கிடச்சிருச்சு. இன்னும் அந்த 2 பொருள் மட்டும்தான் கிடைக்கணும். ஒன்று சொல்ல ஒரு கட்டை, ஒரு இது பேரை சொல்லுவாங்களே மாறிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கட்டை ஒன்று, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரஸ்டட் கீ ஃப்ரெண்ட்ஸ். மாஸ்டர் கீ கிடச்சிருக்கு. மாஸ்டர் கீ வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு என்னால். மாஸ்டர் கீ வச்சு மெயின் டோர் எஸ்கேப் தான் பண்ண முடியும். இதை போட்டு அவ்வளோ வர வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. வாடி வரமாட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். அவன் என்னாச்சு தெரியல. அவருக்கு பொறுமையாக நான் வரா ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் மோட்லேயும் வந்தான், மாட்டிக்கிட்டான். இப்போ போகலாமா நம்ம? இப்போ எங்கே போகலாம்? 3rd floor போகலாமா? என்ன கடை? ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைடரெல்லாம் வர வைக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஸ்பைடர் இது மட்டும் மீல் மட்டும் எடுத்துடலாம். நம்ம மீல் எடுத்துட்டு மாடிக்கு போயிட்டு அந்த ஸ்பைடருக்கு ஃபீட் பண்ணிட்டு காக்கா கிட்ட ரஸ்டட் கீ இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சைட்டு ஓடியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து மீட் கிடச்சிச்சு. ஸ்பைடர் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போயிடலாமா? எனக்கு நம்ம போனோம்னா கன்ஃபார்மாக அச்சு மண்டவே குழப்பிடுவா. ஸோ அவளை கொண்டுட்டே போயிடலாம். எல்லாம் போட்டு வச்சு கரெக்டாக போடணும். அவன் சவுண்டு கேட்டு வரணும், அவன் சாவணும். அதை நான் பார்க்கணும். வாடி வாடி வா, வடி வடி வா, வடி வடி வா, வடி வா, வடி வா. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டான். அவன் மிதிச்சிட்டு சாவணும். வேலை மென்டலாக இருக்கா? போய் மிதி சரியாலாம் என்னன்னா அதுதான் போடுங்க. மென்டலாக இருக்கனால ஈஸியாக கொண்டு போய் நம்மளை விட்டுருவோம். மேலே போயிட்டு ஸ்பைடர் கீயை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபாஸ்ட்டாக போகணும். அதுக்குள்ளே என்ன இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கட்டை தான் அட்டிட்டு மெயின் விஷயம் கட்டை தான். அது கிடச்சிச்சுன்னா எனக்கு நான் ஸ்பைடர் கிடச்சிச்சா எனக்கு எலி கிடச்சிருக்கோம் போல். ஸ்பைடர் பைத்தியம் போகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக காக்கா ஃபுட்டு. ஆமாம், அந்த காக்கா ஃபுட்டில் அந்த இந்த கீ இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரஸ்டட் கீ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காக்காவை ஓப்பன் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் இங்கே வர வச்சிடலாம். என்ன பண்ணுவான்னு யாருக்கும் தெரியும். எங்கே இருப்பான்னு தெரியாது டைமில். அவள் ஒரு அன்பிரடிக்டபிளான ஒரு கிளம்பி. எப்படி இருப்பா, எங்கே இருப்பான்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அவனை வர வச்சுட்டு அவரை வந்துட்டாலும் நமக்கு இங்கே குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக 2nd floor போயிடலாம். சாரி, 1st floor போயிடலாம். வாடி 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 வா, வாடி 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 வா. நாங்கள் எரி பைத்தியெல்லாம் ஓட்டுட்டு அந்த கிளம்பி வர பண்ணுறாரு. இப்போதான ரூம் இந்த வீட்டில் எரிலாம் இருக்குன்னு தெரியல. மனுஷங்க இருக்க முடியல. நான் எரிலாம் வாழுது. எரி வாழுது, காக்கா வாழுது, ஸ்பைடர் வாழுது, கயானத்திலேயே மொடலை வாழுது. எல்லாமே போய் வந்துட்டான். மனுஷங்களை தவிர அவன் எல்லாத்தையும் வளர்க்குறான். மோசமானவர். வேலை சூப்பை வச்சு பிடிக்காம இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே மட்டை கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவரை அங்கே வர வச்சு அவரை கொண்டுட்டு அதுக்கு காக்காவுக்கு ஃபீட் பண்ணிட்டு நான் ரசட் கீ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டான். அப்படி பயங்கரமாக வந்துட்டான் போன நம்மகிட்ட. இதுதான் நம்மகிட்ட வச்சுக்கிறாருங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிட்டு பேட் ஃபுட்டை எடுத்துடலாம். காக்கா பாறையில் அந்த ரஸ்டடு கீ நமக்கு கிடச்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விஷயம் தான், அந்த கட்டை மட்டும் தான் இருக்கும். இந்த கட்டைக்கு பார்த்தீங்கன்னா எங்கே வேண்டாம் இருக்கலாம். அந்த எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு கட்டை இருக்குது, கீழே ஒரு கட்டை இருக்குது. அந்த பிளாங்க் போட்டு முடிச்சுக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு நான் சுற்றியை தேடணும். சுற்றியர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த அண்டர் கிரவுண்ட் அந்த ஸ்பைடர் ரூம்களோட இருக்க வாய்ப்பு இருக்குது. பக்கத்து ரூமில் நம்ம வெளியில் வரத்துக்கு பக்கத்து ரூமில் இருக்கிற வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
100% இருக்குமா தெரியல. ஃபஸ்ட்டு அவரை வர வச்சு மறுபடியும் அவருக்கு முருகையாக ஸ்டாலாக பண்ணிடலாம். நம்மக்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றதே உங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு. ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிப்போம், இன்னும் சுட்ட முடியாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. போர் அடிக்கும்போது வந்து அடிச்சுட்டு போகலாம் போல. அயோக்கியமா இப்படி வந்துட்டான், தூக்கி வைக்க முடியாது கூடாது. பைத்தியக்கார கிழமை, உன்னை அடிக்கிறதுக்கு நீயே போடு. நீ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரே செத்து போயிட்டா, அவரே மிக்சி செத்து போயிட்டா பைத்தியம். இது என்ன ஸ்பார்க் பிளக்கா? இது எங்கே வண்டியில் சொல்லதான் யூஸ் ஆகும், நமக்கு யூஸே ஆகாது போடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போய் பார்ப்போம். ஸோ அது மேலே நான் கீழே போய் பார்ப்போம். இதுக்குள்ள செக்லாம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேறு ஏதாவது பொருளை மிஸ் பண்ணிட்டோமான்னு. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல எங்கே தேனாலும் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே போய் பார்ப்போம். இந்த ஸ்டீலு வேறு ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து வேறு பொருட்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பொருள் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம வந்து சீவர் ஸ்கெப்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 பொருள் தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம ஒரே ஒரு பொருள் தான் தேடி கண்டுபிடிக்கணும். 2 போதா அந்த இன்னொரு அந்த ஸ்பைடர் கையில் வந்துச்சா நமக்கு பழக்கமான கிழவி தான். சுற்றி அது இங்கே இருக்கா, சுற்றி கன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரான்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுற்றி எடுத்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன வேலைன்னா வரோம் ஃப்ரெண்ட்ஸ் நினைஞ்சுதான் வந்துட்டு அப்படி கேட்காது. இப்போ வீடா முன்னுக்கிட்டே வராமல் வீடா கிளவின்னு வச்சுக்கலாம். ஸ்பைடர் கிளம்பி வைக்கிறதுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா சுற்றியை வச்சு எல்லா கபோர்டையும் அந்த ப்ராங்க் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம். மாடியில் ஒரு ப்ராங்க் இருக்குது, நடுவில் ஒரு ப்ராங்க் இருக்குது. அந்த 2 ப்ராங்க்கையும் கன்ஃபார்மாக ஓப்பன் பண்ணால் அது எங்கேயாவது வீட்டில் கூட அந்த குச்சி இருக்கும். அந்த குச்சியை வச்சு தான் நம்ம வந்து எஸ்கேப் ஆக முடியும். இந்த எஸ்கேப்பு இப்போ வர வச்சிடலாமா? வர இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியல. பைத்தியக்காரவி ஃப்ரெண்ட்ஸ் வர வச்சு ஒரு மதியம் சாலம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சாயிடலாம். என்ன வச்சு செஞ்சிருவார் வெளில போனோன்னா. செடிக்கு எடுத்துருவா. போடு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் வச்சு செஞ்சாச்சு. ஒரே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சுற்றி எடுத்துட்டு மாடிக்கு போயிட்டு மாடிக்கல பின்னால் இருக்கிற இந்த பிளாங்கோட பாட்டுக்குள்ளே ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. பச்சக் மச்சக் பச்சக் 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 நான் ஒரே மாட்டிட்டு பச்சக் அதான் வந்துச்சு போல. இப்போ கரெக்டாக எங்கே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு தேவையான 3 பொருள் கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். 3 பொருள் கிடச்சிச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட் வேலை என்னன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். அதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ். ஸோ நமக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடச்சிச்சு. மறுபடியும் ஒரு வர வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே எல்லாத்தையும் போட்டுட்டு ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் அவன் வந்துட்டு பைத்தியக்காரி அவன் வந்துட்டான்னா நம்ம வந்து எல்லாத்தையும் போட்டு ஒரு சாவடிக்கிறதில்ல, எல்லாத்தையும் போட்டு நம்ம எஸ் ஆகிடலாம். இந்த கீ எடுக்கு கரும பஸ்ஸிட போடுவோம். என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆச்சு வர மாட்டோம். வந்து தொலைடி என்ன ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டோம்ன்ற எல்லா பொருளும் நம்ம கீழே போட்டு நம்ம அந்த எஸ்கேப் ஆகுறதுல வந்துட்டா செத்து போய். நெக்ஸ்ட் வேறு என்னென்னா இந்த பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்டில் வந்து நம்ம வருவோம்ல அந்த வழியாக போட்டுட்டு நம்ம வந்து ஸ்பைடர் இன்னொரு வழியாக போயிட்டு நம்ம வந்து எஸ்கேப் ஆக போகிறோம். அதெல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா போடணும். 3 விதமான பொருள் நமக்கு ஈஸியாகவே கிடச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நான் இது எடுத்துகிட்டு போய் அதை வைக்கிறது தான் ஒரு பெரிய மேட்டரு. ஏன்னா இவன் வந்து நமக்கு அந்த அளவுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டான். இன்னொருத்தி வருவா, அவள் தான் தொந்தரவு கொடுப்பா. என்ன போனவன் அவன் வந்து அவனை கொள்ளவே முடியாது போல. 2 கண்ணு வச்சோம். மோசமானவ போல. அவன் ரொம்ப மோசமான ஃப்ரெண்ட்ஸ். அவள் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு போகிறதுன்னு ஆகிடும். நான் இன்றைக்கு இவ்வளோ பார்த்து கூட நான் பயப்பட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ்.
அவளை பார்த்து தான் நான் பயப்படுறேன், ரொம்ப பயப்பட வேண்டியதான் போயிடும். நெக்ஸ்ட்டு நான் ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது. இதையே நம்ம கீழே போட்டோம்னா அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப், அண்டர் கிரவுண்ட் தான் அந்த மாதிரி வேலை. இந்த 3னா இது மேலே கீ சொருகிச்சு. எப்படியாவது இங்கே மிஸ் ஆகி ஓடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வர வந்துட்டான். அப்பா எப்படியோ வந்துட்டாப்பாவ. நெக்ஸ்ட்டு என்னன்னா நம்ம வந்து அண்டர் கிரவுண்ட் வழியாக வந்து இந்த கீயம் போட்டு ஸ்பைடருக்கு போயிட்டு நம்ம எஸ்கேப் ஆகி ஓட போகிறோம். இப்படியே போகிற மாதிரி ஒரு வழி கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அது நம்மளால மட்டும் போகிற மாதிரி வழி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அவன் மட்டும் எஸ்கேப் இப்படிக்கா குடிக்கிற மாதிரி இருக்காங்க. இப்படியே நம்ம டேரெக்டாக போகிற மாதிரி ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அவங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு தூரம் போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. மறுபடியும் உள்ளே போயிட்டு ஒவ்வொரு பொருளாக எடுத்துட்டு அவங்க போய் வைக்கிறதுக்குலாம் போதுன்னு இருந்துச்சு. எனக்கும் பயமாக தான் இருக்குது இந்த லெவலுக்கு மேலே. ஃபஸ்ட் இந்த குச்சி எடுத்து வச்சேன், அதுதான் ஸ்கிரீன் நான் மறைக்கிறேன். ஃபஸ்ட்டு வச்சுட்டோன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்காது. ஃபஸ்ட்டு குச்சி வச்சுருந்தேன். ஐயோ எங்கே வருவானே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், வேணால் பயமாக இருக்குது. பொறுமையாக ஐயோ பொறுமையாக போ. இங்கே வந்தானா நடுவில் வந்துட்டானா பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ். அவள்தான் போயிட்டேன். இந்த மிஷினில் சொல்ல வேண்டியதான், தூக்கி சொரு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பொருள் தூக்கிக்கணும். அவங்க ஒன்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளுது. நான் 2 பொருள் எப்படி வைக்க போகணும்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பயமாக இருக்குது எனக்கு வேறு. ஐயோ கரெக்டாக வந்துருவாங்க என்னன்னு தெரியலையே. கரெக்டாக வரேன். இங்கே வர வச்சு நம்ம எப்படிங்க போனோம்னா நல்லாயிருக்கும். அது எங்கே வருவான், எப்படி வருவானே தெரியும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வர மாதிரி ஏதாவது அடையாளம் கொடுத்தா கூட நல்லாயிருக்கும். அந்த அடையாளமும் இதில் வராது. இது வராரா போகலாமா? கரெக்டாக போக முடியும். வந்துட்டானா மறுபடியாக சாப்பிடான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை போகவும் விட மாட்டான். இங்கேயே வச்சு மாட்டிப்போம். ஐயோ பயமா இருக்கே. கடவுளே ஆண்டவா ஆண்டவா ஆண்டவா. அது வந்துட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்ட் மிஸ் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக நம்ம வரும்போது வந்துருக்கா ஃப்ரெண்ட்ஸ். பீடா கிளம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். பீடா அவங்க என்னத்து துப்பிட்டு ஏதாவது வாயில் வச்சு அமுக்கிற மாதிரி வாயை வச்சுட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நிற்கிறாரு போடி போமா மின்னரு போமாட்ரா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ நம்ம பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸா. பார்த்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இப்படிலாம் வர முடியாது அவளால். அது வரைக்கும் நல்ல விஷயம். அவெல்லாம் இப்படிலாம் வந்தான்னா நம்ம நிலமை என்ன ஆகுறது? போயிட்டே காது விட்டாலாம் என்ன தெரியுமே. போயிட்டா போல இந்த பக்கம் எட்டி பார்ப்போம். வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தலையை வெளியே நின்றுற மாதிரி நின்றுட்டுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ போயிட்டாலாம் என்னன்னு தெரியல. பயமாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ பொறுமையாக போ. ஐயோ பயமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சத்தியமாக பயமாக இருக்கு. என்ன நிச்சயக்கார வந்துட்டா ஸ்பீடாக வரும். ஐயோ வாயிட காட்டாளே வாயில சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஸ். பைத்தியக்கார கிளவி. ஐயோ மாட்டிக்கிட்டேனே. இன்னும் ஒரு நாள், இன்னும் 4 நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. என்னுடைய பேர் எஸ்கேப் ஆயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் வர போச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் பைத்தியக்காரங்க எதாவது போச்சு. நானும் ஃபாஸ்ட்டாக ஓடுனேன். எப்படி பிடிச்சான்னு தெரியலை. மறுபடியும் நான் 2 பொருள் வைக்கணுமே இருக்குல்ல. எப்படி வைப்பனே தெரியலையே. போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு. போயிட்டா எதிரி குடிக்க வேண்டியட்டான். 2 பொருள் வச்சோன்னா நம்ம சேஃபாக ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்ன உங்களுக்கு என்ன வீடியோ பண்ணலாம், என்ன கேம் பண்ணி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகேவா?
நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த இடத்துக்கு வச்சிருந்தோம். அவன் எப்போ வருவானே சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ், எங்கே வருவானே சொல்ல முடியல. இந்த வெள்ளைப்பூண்டு வந்தானா வச்சுக்கோ. ஐயோ பின்னாடி வந்துட்டுக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ரொம்ப மோசமான ஐயோ எப்படி என்னென்னலாம் பண்ணுறாங்க. மூஞ்ச பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ போட்டு மென்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். கூலிப்பா என்னன்னு தெரியல. தண்ணி மிச்சம் தூக்கி அவன் மூஞ்சிலே போட முடிச்சான். நல்லா ரைட்டே ஏன் போக மாட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் 2 பொருள் வேறு நான் வைக்கணும். சாரி, இன்னும் ஒரு பொருள் வேறு வைக்கணும். 2 பொருள் நம்ம இப்படியே கஷ்டப்பட்டு செட் பண்ணியிருக்கோம். இல்லை செயினை உடச்சாச்சு, அப்புறம் அந்த இது செட் பண்ணியாச்சு. இந்த இது மட்டும்தான் மாற்றணும். ஃபஸ்ட் எக்யூப்மெண்ட் தான் மாற்றணும். அது மட்டும் மாற்றிட்டோம்னா நம்மளை எவனாலே தடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எவனாலே நம்மளை கொள்ள முடியாது. மகையா சாலா பண்ணுறது தான் ஈஸியாக இருக்கும். இதே மகையா சாலா பண்ண முடியலை. இவன் வரா பாருங்க, எப்படி வரா பாருங்க. வெறி பிடிச்சி வரான். என்ன வெறி பிடிச்சிருச்சு போல அவனுக்கு. போகவும் மாட்டான். டாயரி போடி போயிட்டா ஃப்ரெண்ட்ஸ். டாயரி தற்கொலை ஒருத்தவங்களும் நம்ம போய் தொலைணுமே. கடவுளே கடவுளே கடவுளே, ஓடி 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 ஓடி. அவன் பாட்டிங்களா ஃப்ரெண்ட்ஸ் கீழே நின்றுட்டு இருந்தான். நம்ம வேலை மிஸ் ஆகிட்டோம். இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம சேஃபாக ரைஸ் சேர்த்துட்டோன்னா நம்மளை எவ்வளோ அடிக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு பொருள் தான் இருக்கு. இன்னும் இந்த ஒரு கீ தான் இருக்கு. இந்த தற்கொலை வாரம் இது போயிடலாமா போயிடலாமா. ஓட ஓட ஓட. ஐயோ ஐயோ வர 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 வந்துட்டா. பாட்டா ஃப்ரெண்ட்ஸ் பாட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் அதனால ஃப்ரெண்ட்ஸ் 3 பொருள் எடுத்து போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் ஆக முடியும். ஓப்பன் ஆக இன்னும் ஓப்பன் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதானா ஓப்பன் ஆச்சு. ஓடு 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 ஓடு. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த கேமை முடிச்சாச்சு. அதான் சீவர்ஸ்கேப் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் வீடா போயிட்டே காப்பிட்டே காப்பிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்த்து ரசிச்சிருக்கு. நன்றி.